Good morning, students. Today in English, we are going to see the prose piece in third unit. Third unit lo ulla prose piece நம்ம பார்க்கலாம். Now the title of the lesson, Empowered Women Navigating the World. Before going into the lesson, let's learn what is meant by women empowerment. Women empowerment அப்படின்னு கேட்டாலே என்ன சொல்லுவாங்க? Women is equal to men. They have equal rights. They will do whatever men do. மென் என்ன பண்ணுறாங்களோ அதே இது விமென் பண்ண முடியும். போத் ஆர் ஈக்குவல், போத் ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ். இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ், எல்லாருமே சொல்லக்கூடியது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், வாட் டு தே நீட்? விமெனுக்கு வேறு என்னென்ன அவங்க நினைக்கிறாங்க, என்னென்ன தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு they need others to mention their success. அவங்க சக்ஸஸ் பண்ணுறத ஃபர்ஸ்ட் they want others to recognize. நெக்ஸ்ட், increase women's capacities. அவங்களுக்கான கெப்பாசிட்டியை வளர்த்து விடுறது. நெக்ஸ்ட், they want to transform their dreams into the success. அவங்களோட கனவை வந்து ஒரு சக்ஸஸாக மாற்றுறதுக்கான ஒரு வழிவகையை செய்து கொடுக்கறது. நெக்ஸ்ட், மேக் them to do the best what they can be. they want others to encourage them. மற்றவங்க அவங்களோட சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகையை, ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் அவங்களுக்கு தேவையானது இருக்குது. இந்த 3 திங்ஸுமே அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா they will achieve anything. they will get success in all. This is the simple concept of women empowerment. Now let's get into the topic. The first one is, okay, from the here we have title, Empowered Women Navigating the World. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 women and their achievement. இந்த 2 பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஃப்ரம் த டைட்டில், எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். ஸோ ஃப்ரம் த டைட்டில், இதிலேருந்தே நம்மளுக்கு மீனிங் கிடைச்சிருச்சு. நேவிகேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு கடற்வழி பயணம் அப்படின்னு தெரியும். ஸோ எம்பவர்ட் விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். ஓகே, விமன் வந்து கடல்வழி பயணம் போயிருக்காங்கன்னு தெரியுது. பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? 6 women and their achievements. ஸோ ஆட்டோமேட்டிக்காக we will get the meaning. We are going to deal about some achievement here done by women. This lesson will be divided into 4 sections. 4 sections நம்ம பிரிச்சிருக்கோம். The first one is introduction. The second one is INSV Tarini. Third one is 6 women crew. Fourth one is interview. இது வந்து உங்களுடைய லெசன் தான். நான் பேராகிராஃப் வைஸாக கொடுத்துருக்கேன். Just take your books and follow along with me. நான் என்ன ரீட் பண்ணும்போது just follow the lines. Gone are the days where women in India remain indoors unless permitted to go out with an escort. Conditions today have changed. Thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. Women occupy almost all the major positions in society. Currently, women's accomplishments are tremendous in many fields. One such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கான் ஆர் த டேஸ், அந்த நாட்கள் எல்லாம் போச்சு. எந்த நாட்கள்லாம் போச்சு? வேர் விமன் இன் இண்டியா ரிமைன் இன்டோர்ஸ் அன்லெஸ் பெர்மிட்டட் டு கோ அவுட் வித் அன் எஸ்கார்ட். வெளியில் போகணும் அப்படின்னா யாராவது கூட அனுப்பிச்சுடுவாங்க, ஒரு பாதுகாப்புக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பின காலமெல்லாம் போயிடுச்சு. நவ் த கண்டிஷன்ஸ் ஹேஸ் சேஞ்ச்ட். இப்போ இந்த கண்டிஷன்லாம் போயிடுச்சு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு தேங்க் டு ஆல் தோஸ் விமன் ஹூ ஹேவ் ஃபாட் ஃபார் தேர் ஃப்ரீடம் அண்ட் செட் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிலர் ஃபைட் பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வி ஹாவ் டு தேங்க் தெம். த ரியல் பவர் ஆஃப் விமன், தோ ரியலைஸ்ட் இயர்லியர், இஸ் கரண்ட்லி பீயிங் ப்ரொஜெக்டட் டு த வேர்ல்ட் பை த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியா. முன்னாடியே வந்து விமன் அண்ட் தேர் பவர், அவங்களுடைய பவர் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இப்போதான் வேர்ல்டுக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியா. த்ரூ த டெக்னாலஜி அண்ட் மீடியா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. விமன் ஆக்குப்பை ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் பொசிஷன்ஸ் இன் சொசைட்டி. ஸோ இப்போ எல்லா ஃபீல்டுலேயும் இன் ஆர் சொசைட்டி, இன் ஆல் ஃபீல்ட்ஸ் விமென்ஸ் ஆர் அச்சீவிங் சம்திங். நிறையா அச்சீவ்மெண்ட்லாம் விமன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பொசிஷன்லேயும் அவங்க இருக்காங்க. ஆல் ஃபீல்ட், இன் ஆல் பொசிஷன்
women are there. Currently, women's accomplishments are tremendous in many fields, but nowadays it is increasing. Accomplishments அப்படின்னா achievements அப்படின்னு meaning, tremendous அப்படின்னா it's huge, increasing அந்த மாதிரி. Women's accomplishments are tremendous in many fields. நிறைய இருக்குது. அதில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒன் சச் அச்சீவ்மெண்ட் இஸ் த ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ who circumnavigated the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. ஸோ அது என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, க்ரூ அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது குரூப் ஆஃப் செயிலர்ஸ், கடல் பயணம் போவாங்கள்ல செயிலர்ஸ், மாலுமிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த குரூப் ஆஃப் பீப்புளை தான் நம்ம க்ரூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஆர்மி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருந்தால் அதை ட்ரூப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செயிலர்ஸ் நிறையா பேர் இருக்கிறத நம்ம க்ரூன்னு சொல்லுவோம். ஸோ ஆல் விமென் இந்தியன் நேவி க்ரூ, அந்த மாதிரி ஒரு டீம், அதாவது எல்லாமே விமனாக இருக்கிற ஒரு க்ரூ வந்து ஹூ சர்க்கம் நேவிகேட்டட் த வேர்ல்ட். சர்க்கம் நேவிகேஷன் அப்படின்னா கடற்வழி பயணத்தால் நம்ம இப்போ உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வர்றது. சர்க்கம் நேவிகேட்டட் த வேர்ல்ட். எத்தனை நாளில் போயிருக்காங்க, ஃபார் 254 days ஆல் alone. அந்த 6 women மட்டும் தனியாக போயிட்டு வந்திருக்காங்க. எதில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இன் அ செயில் போட் கால் INSV Tarini. செயில் போட் அப்படின்னா பாய்மர கப்பல் மாதிரி. செயில் போட் கால் INSV Tarini. அந்த போட் பேர் INSV Tarini. கிளியர்? ஹியர் அந்த பேராகிராஃபில் இருந்து நான் இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நோட் இட் டவுன், நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து நீ தெளிவாக இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே யூ கேன் கிவ் தி ஆன்சர்ஸ். சரியா? த ஃபர்ஸ்ட் ஒன், கோ அவுட் வித் த நெக்ஸ்ட் கார்ட். ஸோ அந்த வெளியில் முன்னாடி எல்லாம் போகும்போது யாராவது கூட போயிட்டு இருந்தாங்க, பட் நவ் த திங்ஸ் ஆர் சேஞ்ச். எதனால சேஞ்ச் ஆச்சு? பிகாஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியா. ஓகே, நெக்ஸ்ட் அது இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அது என்ன அச்சீவ்மெண்ட்? ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சர்க்கம் நேவிகேட்டட் த வேர்ல்டு ஃபார் 254 days. 254 days போயிருக்காங்க. எதில் போயிருக்காங்க? என்ன செயில் போட். அதோட நேம் என்ன? INSV Tarini. ஸோ இந்த நோட்ஸை வந்து ஜஸ்ட் நோட் இட் டவுன் அண்ட் லேர்ன் இட் தரோலி. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் INSV Tarini. நம்ம செயில் போட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அந்த போட்னா என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். INSV stands for Indian Naval Ship Vessel. அதோட அப்ரிவேஷன் INSVயோட அப்ரிவேஷன் என்னது? இந்தியன் நேவல் ஷிப் வெசல். Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. Tara Tarini அப்படின்றது ஒரு காடோட, ஒரு தெய்வத்தோட பேர். ஃபார் செயிலர்ஸ், அதாவது கடற்பயணம், கடலுக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா, அவங்க கும்பிடுற ஒரு தெய்வம் தான் டாரா டாரினி. அங்கே எதுக்காக அவங்கள வந்து கும்பிடுறாங்க அப்படின்னா, வர்ஷிப்டு ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் சி. ஏன்னா கடலுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னா தே மே ஹாவ் டு ஃபேஸ் மெனி சேலஞ்சஸ். நிறைய சேலஞ்சஸை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிலெல்லாம் தப்பிச்சு ஒரு சேஃபாக மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்காக அவங்க கும்பிட்டுட்டு போகிறது தான் இந்த டாரா டாரினி அப்படின்ற காட். எதுக்காக கும்பிடுறாங்க? ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ். Okay, INSV Tarini is the second sailboat of the Indian Navy, the first being the INSV Made. It is a 55-foot sailing vessel built indigenously in India by Mrs. Aquarius Shipyard Private Limited, located in Goa. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. The boat was named after the famous Tara Tarini temple in Kanjan district of Odisha. The word Tarini means boat, and in Sanskrit it means savior. INSV Tarini அப்படின்றது the Indian Navyயோட செகண்ட் sailboat. The first sailboatோட நேவி என்ன அப்படின்னா INSV Made. INSV Tarini வந்து இட்ஸ் அ 55-foot sailing vessel. அந்த அளவுக்கு லென்த் இருக்கிறது. இண்டிஜினஸ்லி இன் இந்தியா பை மெசஸ் அக்வாரிஸ் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இது நம்ம இந்தியாவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா அக்வாரிஸ் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட். அது எங்கே இருக்குது அப்படின்னா கோவாவில் இருக்குது. ஆஃப்டர் அண்டர் கோயிங் எக்ஸ்டென்சிவ் சீ ட்ரையல்ஸ் அப்படின்னா நிறையா தடவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரையல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான உரிமம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஷி வாஸ் கமிஷன்ஸ் ஆஃப்டர் த ட்ரையல்ஸ். அவ்வளோ ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் ஷி வாஸ் கமிஷன். இங்கே ஷி அப்படின்றது போட்டை சொல்கிறாங்க. சரியா? ஷி வாஸ் கமிஷன் டு த இந்தியன் நேவி சர்வீஸ் ஆன் 18th February 2017. அவ்வளோ நிறையா தடவை சோதனைக்கு அப்புறம்
18th February 2017 அன்னைக்கு இந்தியன் நேவி சர்வீஸ்க்கு அந்த போட்டை வந்து கொடுத்துருக்காங்க. த போட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஃபேமஸ் டாரா டாரணி டெம்பிள் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் டாரா டாரணி அப்படின்றது ஒரு காடோட நேம் அப்படின்னு. ஸோ அது இந்த போட்டுக்கான அந்த பேர் எங்கேருந்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஒடிஷா இதில் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு கோயில் தாரா டாரணி டெம்பிள். அதை பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம போட்டுக்கு வந்து ஐஎன்எஸ்வி டாரணி அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் டாரணி மீன்ஸ் போட். அது இது சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட்டில் டாரணி அப்படின்னா இட் மீன்ஸ் சேவியர். சேவியர் அப்படின்னா என்ன, பாதுகாப்பாக இருக்கிறவங்க, நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறவங்கள தான் நம்ம சேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் வி ஹாவ் சம் பாயிண்ட்ஸ் from the passage. அதிலிருந்து நம்ம எடுத்த பாயிண்ட்ஸ். வாட் இஸ் ஐஎன்எஸ்வி டாரணி? ஐஎன்எஸ்வி அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் என்னது, இந்தியன் நேவல் ஷிப் வெசல். நெக்ஸ்ட் டாரா டாரணி அப்படின்னா இட்ஸ் அ நேம் ஆஃப் த காட். டைட்டி அப்படின்னா காட் அப்படின்றது மீனிங். ஸோ எதுக்காக கும்பிடுறாங்க, சேஃப்டி அண்ட் சக்ஸஸ். அதுக்கப்புறம் ஐஎன்எஸ்வி இட்ஸ் அ செகண்ட் சைல் போட் ஆஃப் இந்தியன் நேவி. இந்தியன் நேவியோட செகண்ட் போட் இது. ஃபர்ஸ்ட் ஒன்னோட நேம் என்னது, ஐஎன்எஸ்வி மாதேவ். நெக்ஸ்ட் டாரா டாரணியோட லென்த் அந்த அளவு எவ்வளோது, 55 ஃபுட். அது யார் பண்ணியிருக்கா, அக்வாரஸ் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட், கோவாவில் இருக்குது. அந்த ட்ரையல்லாம் முடிஞ்சு எப்போ நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, 18th February 2017. இந்த போட்டுக்கான நேம் எதுலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு, டாரா டாரணி டெம்பிள் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. ஒடிஷாவில் உள்ள கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த டெம்பிளில் உள்ள காட் நேமை வச்சு தான் நம்ம போட்டுக்கு வச்சுருக்காங்க. டாரணி அப்படின்றதுக்கு மீனிங் போட். சான்ஸ்கிரிட்டில் டாரணி அப்படின்னா சேவியர். சேவியர் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறவங்க அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஐஎன்எஸ்வி டாரணி ஹாஸ் அட்வான்ஸ்ட் ரே மரைன் நேவிகேஷன் suit and an array of satellite communication systems for perfect navigations everywhere in the கடலில் எந்த வகையான சீற்றங்கள் இருந்தாலும், எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அதிலெல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி இந்த போட்டை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அந்தளவுக்கான ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியுமே இந்த போட்டில் இருக்குது. and here we have 2 points, the same point தான். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, அட்வான்ஸ் ரே மரைன் நேவிகேஷன் சூட், array of satellite communications for perfect navigations. சேட்டலைட் கம்யூனிகேஷனும் சரி, எதுக்காக இந்த டெக்னாலஜியில் இருக்குது, ரே மரைன் நேவிகேஷன் சூட். இது வந்து ரே மரைன் அப்படின்றது இந்த கப்பல் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே நம்ம வடிவமைக்கப்படுற ஒரு கம்பெனி, அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் நேவிகேஷன்ஸ், எந்த ஒரு சுச்சுவேஷனில் போனாலும் அந்த தகவல் தொடர்பு கொடுக்குறதுல இருந்து அந்த வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற சேட்டலைட் கம்யூனிகேஷனுமே இந்த போட்டில் இருக்குது. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் இந்த போட்டில் நம்ம போயிட்டு வரலாம். நெக்ஸ்ட் இதில் மாஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், we have a tall right, உயரமாக ஒரு இது இருக்கா, அதுதான் மாஸ்ட். இது வந்து 25 meters tall. இந்த டாரணி போட்டில் இருக்கிறது எவ்வளோ ஹைட், 25 meters tall. அதுக்கப்புறம் 6 sails. sailsனால் அந்த பாய்மர படகுல இருக்குள்ள அந்த the help of wind we can go. அந்த காற்று வந்து எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் தான் நம்ம போக முடியும். அந்த இது வச்சுருக்காங்களோ அதுக்கு தான் 6 sails அப்படின்னு பேர். இன் திஸ் போட் we have 6 sails including main sail, head sail, downwind and storm sail. Next, Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy while depicting Government of India's trust for Nari Shakti, said Chief of the Naval Staff Admiral Sunil Lamba in his welcome speech. Okay, here we have a name of the project. இந்த போயிட்டு வர்றதுனா ஒரு ப்ராஜெக்ட் நேம் என்ன, நாவிகா சாகர் பரிக்ராமா. அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இட்ஸ் அ நேஷ்னல் பாலிசி, அதோட ஒப்புதல் படுத்தின ஒரு ப்ராஜெக்ட். எதுக்காக அப்படின்னா, டு எம்பவர் விமன் டு அட்டைன் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்களோட இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ப்ராஜெக்டில் இது ஒரு திட்டமாக இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல் டுவர்ட்ஸ் ப்ரொமோட்டிங் ஓஷன் சைலிங் ஆக்டிவிட்டீஸ் இன் த நேவி வெல் டெபிக்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் த்ரஸ்ட் ஃபார் நாரி சக்தி. ஸோ நம்ம கவர்மெண்ட்டில்
ஓஷன் செயிலிங் ஆக்டிவிட்டீஸில் விமெனோட பங்கு எவ்வளோ இருக்குது, அதில் எந்த அளவுக்கு அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க, இதில் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத மக்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்போ யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறப்ப அந்த வெல்கம் ஸ்பீச்சில் சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மைரல் சுனில் லம்பா அப்படின்ற ஒரு சீஃப், அவர் தான் வந்து த நேவல் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப். இது வந்து we have 4 points from the passage. Navika Sagar Parikrama, it's promote ocean sailing activities. அது போக it depicts government of India's thirst for Nari Shakti. Thirst அப்படின்றது வந்து force to lift, helps to climb, மற்றவங்கள வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு படியாக இருக்கிறது. நெக்ஸ்ட், the voyage was aimed to showcase Make in India initiative by sailing onboard indigenously built INSV Tarini. The special features of this sailboat is that it encouraged use of environmental friendly and non-conventional renewable energy resources such as the wind. Collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department, and also collected data for monitoring marine pollutions on high seas. ஓகே, இந்த பயணம், இந்த வாயேஜ் எதுக்காக எய்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தில் கட்டப்பட்ட நம்ம ஐஎன்எஸ்வி டாரணி, அதை வந்து மக்களுக்கு ஷோகேஸ் பண்ணணும், இதை வந்து வெளியில் கொண்டு வரணும் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இந்த வாயேஜை அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த செயில்போட், அது இதில் நிறையா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட்ஸ் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு உகந்ததாக ஏதுவாக இருக்கிற ஒரு ரெனவல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் விண்டை வித் த ஹெல்ப் ஆஃப் விண்ட் இட் இஸ் மூவிங். அது போக இட் கலெக்ட் அண்ட் அப்டேட்டட், இட் கலெக்ட்ஸ் அண்ட் அப்டேட் மெட்டீரியாலஜிக்கல், ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா. மெட்டீரியாலஜிக்கல் அப்படின்னா வானிலை சம்மந்தமாக இருக்கிற டீட்டெயில்ஸ், ஓஷன் கடல் சம்மந்தமாக அலைகள் இது சம்மந்தமாக இருக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி இதில் இருக்குது. அண்ட் இது யார் மூலியமாக இது பண்ணுறாங்க, இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அண்ட் இட் ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மரைன் பொல்யூஷன்ஸ் ஆன் ஹை சீஸ். ஒரு சில இடத்துல வந்து மாசு நிறையா இருக்கும், அந்த பொல்யூஷன்ஸை மானிட்டர் பண்ணி அடுத்து இதை வச்சு அவங்களால என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியுமோ, அடுத்து ஸ்டார்ம் வருமா, புயல் வருமா, இல்லை வெதர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது, இந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹியர் வி ஹேவ் பாயிண்ட்ஸ். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் நான் கன்வென்ஷனல் ரெனியூவபிள் எனர்ஜி, நம்ம விண்ட் யூஸ் பண்ணுறோம். அது போக என்னென்ன கலெக்ட் பண்ணது, கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மெட்டீரியாலஜிக்கல், ஓஷன் அண்ட் வேவ் டேட்டா, அக்யூரேட். இது எதுக்கு அப்படின்னா டு ப்ரெடிக்ட் அக்யூரேட் வெதர். யார் மூலயமா பண்ணுறாங்க அப்படின்னா பை இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அது போக மானிட்டரிங் மரைன் பொல்யூஷனையும் அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, எந்த அளவுக்கு இருக்குது, கூடுதா குறையுதா அப்படின்றத பார்க்குறது. கேப்பபிள் ஆஃப் செயிலிங் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், இந்த போட்னால் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து கடல் பயணத்தில் பயணிக்கலாம், அந்தளவுக்கு இந்த போட் வந்து இட் ஹாஸ் சம் டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி. நெக்ஸ்ட், இப்போ we are entering into the next topic. Indian Navy 6 women crew. நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம் a team of women இருக்காங்க அப்படின்னு. அவங்க யார் அப்படின்றத பார்க்கலாம். இந்தியன் நேவிஸ் all women crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vatika Joshi. skippered அப்படின்னா ஒரு கேப்டன், with the help of them others can lead. அவங்க தான் அந்த டீமை லீட் பண்ணுறோம், அவங்கள தான் நம்ம ஸ்கிப்பர்னு சொல்லுவோம். ஸோ இந்தியன்ஸ் நேவி ஆல் விமென் க்ரூ வாஸ் த ஃபஸ்ட் எவர் டு circumnavigate the globe. யார் மூலயமா போயிருக்காங்க, ஸ்கிப்பர்ட் பை லெஃப்டினன்ட் கமாண்டர் வாட்டிகா ஜோஷி. த ஆல் விமென் டீம் ஹாஸ் ஆல்சோ, அதாவது 13 மெம்பர்ஸோட நேம்: லெஃப்டினன்ட் கமாண்டர் பிரதீப் ஜம்வால், லெஃப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பட்ரப்பள்ளி, லெஃப்டினன்ட் ஐஸ்வர்யா போடுபட்டி, லெஃப்டினன்ட் விஜயா தேவி அண்ட் லெஃப்டினன்ட் பாயல் குப்தா அஸ் இட்ஸ் க்ரூ மெம்பர்ஸ். ஸோ க்ரூ அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த குரூப் ஆஃப் செயிலர்ஸை நம்ம க்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த நேம் ஆஃப் த விமென். அண்ட் இவங்க தான் அந்த 6 விமென். த ஃபர்ஸ்ட் ரோவில் சென்டராக இருக்காங்களே அவங்க மட்டும்தான் த கேப்டன். ஷீ இஸ் த கேப்டன் ஆஃப் திஸ் டீம். அண்ட் ஹியர் வி ஹாவ் த நேம் ஆஃப் திஸ் பர்சன். அண்ட் திஸ் இஸ் த ரூட் மேப் ஆஃப் their voyage. அவங்க வந்து பயணம் கொண்ட அந்த ரூட் மேப் தான் இது.
ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல்லாக ஃபைவ் பிளேசஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. அது என்னென்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு we will see. And the crew started their voyage on 10th September 2017 from Goa. Flagged off by the Defence Minister of India, it was a historic day which would be marked in navigation history and globally. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports. Fremantle, Australia, Littleton, New Zealand, Port Stanley, the Falklands, and Cape Town, South Africa, for replenishment of ration and repair was necessary. Before returning to Goa in April 2018, they went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. The 6 members women crew broke many stereotypes during their record-setting sail. இந்த க்ரூ மெம்பர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பயணத்தை அப்படின்னா 10th செப்டம்பர் 2017 கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஆரம்பிச்சு வச்சுருக்கா அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அப்போ இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நிர்மலா சீதாராமன் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக் டே விச் வுட் பி மார்க்ட் இன் த நேவிகேஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் குளோபலி. அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக குறித்து வைக்கிற மாதிரி ஒரு முக்கியம் வாய்ந்த நாளாக அது அமைஞ்சது, முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைஞ்சது. இட் கவர் த எக்ஸ்பெடிஷன்ஸ் இன் 5 legs வித் ஸ்டாப் ஓவர்ஸ் அட் 4 ports. இங்கே 5 legs அப்படின்றது 5 steps அப்படின்னு மீனிங். இட் கவர்ஸ் எக்ஸ்பெடிஷன் இன் 5 steps. எக்ஸ்பெடிஷன்ஸ் அப்படின்னா ஒரு பர்பஸ்க்காக ஒரு மேற்கொள்ளப்படுற ஒரு ஜேர்னி. ஸோ இவங்க வந்து ஒரு எய்ம் பண்ணி இங்கே போயிருக்காங்க, ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க. ஸோ இட்ஸ் கால்ட் எக்ஸ்பெடிஷன் ஹியர் இன் 5 steps. 5 steps 4 போர்ட்ஸில் அவங்க ஸ்டாப் பண்ணி போகணும். எங்கெங்க அப்படின்னா ஃப்ரிமாண்டில், ஆஸ்திரேலியா, லிட்டில்டன், நியூசிலாண்ட், போர்ட் ஸ்டான்லி, த ஃபாக்லேண்ட், அண்ட் கேப் டவுன், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 4 பிளேசஸில் அவங்க வந்து ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் தான் போகணும். எதுக்கு அப்படின்னா ஃபார் ரெப்ளேஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் அஸ் நெசசரி, ஃபார் ஃபுட் அல்லது டு ரீஃபில் த நீடட் நெசசரி திங்ஸ். ஏதாவது இல்லை தேவைப்படுது அப்படின்னா தே ஹாவ் டு ரீஃபில் தேட். அது போக வேறு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை சின்ன லீக்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் அவங்க பார்த்துக்கலாம். அந்த 4 ஸ்டாப்ஸில் அவங்க ஸ்டாப் ஆகி அவங்களோட தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறம் தே கேன் ஸ்டார்ட். அண்ட் தே வெண்ட் அரவுண்ட் They went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. So 254 days அவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு எப்போ ரீச் ஆயிருக்காங்க கோவாக்கு? May 21st, 2018. The 6-member women crew broke many stereotypes during their record-setting jail. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வியூ இருக்குல்ல, இவங்க இவ்வளோ தான், இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம் கைண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க உடைச்சிட்டு அவங்களுடைய ரெக்கார்டை வந்து முடிச்சிருக்காங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெக்கார்டாக அதை மாற்றிருக்காங்க. அண்ட் வி ஹாவ் சம் பாயிண்ட்ஸ். அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 10th செப்டம்பர் 2017. நெக்ஸ்ட் ஓவராலாக அவங்க எவ்வளோ மைல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 21,600 நாட்டிக்கல் மைல்ஸ். நாட்டிக்கல் மைல் அப்படின்னா நம்ம சீல அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறத நம்ம நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவோம். அந்த சீல 1 mile ஈக்குவல் டு 1.852 meters. ஸோ அப்போ 25,600 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னா வி கேன் கால்குலேட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவராலாக அவங்க கவர் பண்ண மைல்ஸ் எவ்வளோ அப்படின்னா 21,600. And we have the same point flagged by Defence Minister of India and 4 stopovers. அவங்க ஸ்டாப் ஆகிற இருக்கிற 4 places என்ன அப்படின்னா Fremantle, Australia, Littleton, New Zealand, Port Stanley, the Falklands, and Cape Town, South Africa. எதுக்கு அப்படின்னா to refill their needed things. And எப்போ அவங்க ரீச் ஆயிருக்காங்க? ரீச் கோவா போர்ட் on 21st May 2018. Next, the last part is interview.